நண்பர்களுக்கு வணக்கம். நல்ல மழை நம்ம ஊரில். நேற்று நைட்டு ஒரு காட்டுனுச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஆரம்பித்து வெளுத்து கட்டிகிட்டு இருக்கு. கத்திரி வெயில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிப்ரவரி மாதம் வெயில் கொளுத்துது. நம்ம செடியெல்லாம் காஞ்சி போயிட்டுருக்கேன்னு வீட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்படி எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருக்க நேரத்தில் இப்போ இந்த மழை வந்திருக்கு. என்னடா பாப்பா நின்றுட்டே தூங்குறாளேன்னு பார்க்குறீங்களா? இதை தூங்குற நேரங்க. நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தா மழை வந்து டிஸ்டர்ப் பண்ணி வச்சிருச்சு. எப்போதும் இந்த வைக்கோல் போகிறதுக்கு கீழே தான் படுத்து தூங்குவா. இன்னைக்கு மழை வந்தோடனே சாரல் தாங்காமல் இங்கே வந்து நின்றுட்டா. அப்படியும் தூக்கம் விடலை. பெரியவனும் தூங்குறான், பாப்பாவும் தூங்கிட்டு தான் இருக்கா. ஆனால் இந்த மழையெல்லாம் எனக்கு பத்தாதுங்கிற மாதிரி மழை நின்ன கொஞ்ச நேரத்திலேயே தோட்டத்தில் ஒரு சொட்டு தண்ணி இல்லை. பூமி நல்லா இழுத்துட்டு. ஆனால் தோட்டத்தில் ஒரு குளுமை இருக்கு. அது நம்ம தோட்டத்துக்குள்ளே போகும்போதே தெரியுது, மழையோட எஃபெக்ட். இன்னைக்கு முந்திரி மரம் பற்றி ஒரு அப்டேட் கொடுக்கலான்னு இந்த வீடியோ. இந்த மரம் வச்சு 2.5 வருஷம் ஆகுது. நம்ம தோட்டம் வாங்கி வச்ச முதல் செட் செடிகளில் இந்த முந்திரி மரமும் ஒன்று. இது ஒரு ஒட்டு வகை மரம் தான். நம்ம மண்ணுக்கு வருமா வராதாங்கிற ஒரு டவுட்லேயே தான் வாங்கி வச்சோம். வாட்டி 8 மாதத்தில் 2 முந்திரி பழம் பிஞ்சு வந்துருந்துச்சு. ஆனால் அதை எறும்புக விடலை. ஒரு வாரம் கழிச்சு போய் பார்க்கும்போது அதில் முந்திரி இல்லை, பழமும் இல்லை. வச்ச இடமே இல்லாமல் எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சுருந்துச்சு. 1 இயருக்கு அப்புறம் நல்ல பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருந்துச்சு. ஒரு 6 முந்திரி பழம் அப்போ எடுத்தோம். ஆனால் அப்பயும் எறும்புகள் ஆட்டம் தாங்கலை. பூக்கள் எல்லாத்தையும் கடிச்சு போட்டுருச்சு. போன வருஷம் 15 முந்திரி கிட்ட எடுத்தோம். நல்ல பூக்கள் இருந்துச்சு அப்பையும். இந்த வருஷம் பற்றின அப்டேட் தான் இது. இப்போ நிறைய பிஞ்சு வச்சிருக்கு. பூக்களும் மரம் ஃபுல்லாக இருக்கு. பார்க்கவே அழகா இருக்கு. இந்த எறும்புகள் இன்னும் ஒரு தொல்லை தான். கெமிக்கல் இல்லாமல் இயற்கை முறையில் எறும்பு விரட்டுறதுக்கு மருந்து இருந்தால் கணக்கில் சொல்லுங்க, பயன்படுத்திக்கலாம். இது நீர் மருது. தண்ணி நிறைய இருக்கிற இடத்துல நல்லா வளரும்னு கேள்விப்பட்டோம்.
இந்த இடத்துல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தண்ணி நிறைய இருந்துச்சு, அதனாலேயே இதை வாங்கி வச்சோம். இது வரைக்கும் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனாலும் நல்லாவே வளருது. இன்னைக்கு வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம தோட்டத்தில் உள்ள பழமரங்கள் மற்றும் பூச்செடிகளோட அப்டேட்ஸ் எல்லாம் அடுத்த வீடியோவில் தரேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல்ல போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.